Hello everyone, welcome back to our channel. So already பார்த்தீங்க அப்படின்னா NEET 2022 ஓட ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு உங்க மார்க்கும் தெரிஞ்சு போயிருக்கும். நீங்க வந்து எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க. நீங்க வந்து இதுக்கு மேல நான் டிராப் எடுக்கிறதா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. சரியா? ஸோ ட்ராப் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஓகேவா? சரி, இல்லை சார் நான் ட்ராப் எடுக்க போகிறேன், வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன்னு நீங்கள் வந்து உங்கள் லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். என்னோட சார் வந்து ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கு வந்து அடுத்து உங்கள் லைஃப்பில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ நம்ம வந்து ட்ராப் எடுக்க போகிறோம். சார் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 months ட்ராப் ஆல்ரெடி எடுத்துட்டேன் சார். 3 மாதம் நான் வீட்டில் உட்காந்துட்டு ட்ராப் எடுத்து இந்த வருஷம் படிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். நான் ஒன்றுமே நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே உருப்படியாக பண்ணல அப்படிங்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் இப்போ தான் சார் ரேங்க் லிஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரேங்க் லிஸ்ட் இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ட்ராப்பர் எடுக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் NEET 2023 எழுத போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராப்பராக இருந்தாலும் சரி, இல்லை சார் நான் இந்த வருஷம் 11th சார் அப்படின்னா நீங்கள் 11th நீட்டுக்காக கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, சப்போஸ் நீ 12th படிக்கிறீங்க அண்ட் எஸ் அடுத்த வருஷம் அதாவது 2023 நீங்கள் நீட் எழுத போகிறீங்க. பட் ப்ராப்ளம் என்ன சார், எனக்கு 11th அந்தளவுக்கு தெரியாது சார். அப்போ நான் என்ன சார் பண்ணுறதுன்னா, என்னோட சஜஷனை பொறுத்தவரை நீங்கள் 11th and 12th ரெண்டுமே படிக்கணும். நீங்கள் ட்ராப்பர் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th வீடியோ கிடைக்கும், 12th வீடியோ கிடைக்கும். சார் எனக்கு வந்து 12th போர்டுக்காக மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க 12th மட்டும் வாங்கிக்கோ. இல்லை சார் எனக்கு வந்து 11th தெரியும், 12th மட்டும் படித்தா போதும்னா 12th மட்டும் வாங்கிக்கோ. சார் நான் இந்த வருஷம் 11th ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா நீங்கள் 11th கோர்ஸை மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகேவா சார்? ஓகே, பட் நான் இங்கே உங்கள்கிட்ட சேரணும். எங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சிங் சென்டர் இருக்குது, நான் அங்கே சேராமல் எதுக்காக உங்ககிட்ட சேரணும்? இந்த மாதிரி கேள்வி உங்கள் மனசில் இருக்குன்னா, அண்ட் எஸ் இது ஒரு ஜென்யூனான கேள்வி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நல்லா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட் வந்து ஒரு கான்செப்ட் கிளாரிட்டியாக இருக்கணும், நியூமரிக்கல் நீ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடணும். அதை தாண்டி சரிங்களா டெஸ்ட்டு கொடுக்கணும், அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் இருக்கணும், அதில் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து நீ வந்து லவ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து ஃபிசிக்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் ஆகலாம், டெமான்ஸ்ட்ரேஷன் ஆகலாம், இல்லைன்னா லைவ் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் ஆகலாம். இது எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் ஒன்றால் ஃபிசிக்ஸை வந்து ஃபீல் பண்ணி பெஸ்ட் வேல படிக்க முடியும். இப்போ இருக்கிற ஒரு சில ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸோட ஃபேஸே தெரியாமல் அவங்க வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடியே உட்காந்து நடத்துகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஸ்க்ரீன் தெரியும் அவங்க மூஞ்சி குட்டியாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாஃப்ஸ் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம், எவ்வளோ அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டுறாங்களோ அதுக்காக ரொம்ப அதிகமான கொஸ்டின் சால்வ் பண்ணி சிலபஸ் முடிக்க முடியாமல் கூட போயிடக்கூடாது. எவ்வளோ அதிகமான கொஸ்டின் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க சால்வ் பண்ணி காட்டுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோட எஃபிஷியன்சி கூடும். அப்போ அந்த மாதிரி யாராச்சும் உனக்கு டீச் பண்ணுறாங்க, அதே மாதிரி தமிழில் டீச் பண்ணுறாங்களா, அதே மாதிரி இந்த காஸ்ட் ரேட்டில் டீச் பண்ணுறாங்கன்னா நீ என்கிட்ட சேர வேண்டாம். ஓகேவா? நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் நீ வச்சுக்கோ. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்னோட டீச்சிங்கை பொறுத்தவரைக்கும் நான் வந்து டெமோ லெக்சர்னு சொல்லி யூடியூப்ல இருக்க எந்த வீடியோ வேணாலும் நீ டெமோ லெக்சரை எடுத்துக்கலாம் தான் சொல்லுவேன். அதே மாதிரி உனக்கு வந்து உங்கள் பக்கத்து தெருவுலேயே வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது நீட்டுக்கு அப்படின்னா நீ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோ. அவங்களோட டெமோ லெக்சர்னு சொல்லிட்டு நீ ஒரு 4 to 5 கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணி பாரு. உங்களுக்கு அது ஓகேவா இருந்தால் தயவுசெய்து அங்கேயே படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இப்போ கூட நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் ஆஃப்லைன் கிளாஸ் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆஃப்லைன் கிளாஸில் சேர்த்துனாங்க. அந்த சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசனுக்கே 20 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சால்வ் பண்ணதுனால டெஸ்ட்டில் வந்து ஃபிசிக்ஸ் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நாங்கள் உங்கள் கோச்சிங்கில் ஜாயின் பண்ணணும், எங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்கிறேன், சப்போஸ் உனக்கு இது எல்லாமே வேணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் உனக்கு வந்து நீட்டில் காப்பாற்றும் போது நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சு ஆகணும். அந்த அளவுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்லியாக டீச் பண்ணுறாங்க, லைவ் கிளாஸ் மாதிரி இருக்குது. சரி, அப்படி பார்த்தவோ முன்னாடி நின்று சொல்லி கொடுக்குறாரு, என்கிட்ட பேசுகிறார் அந்த மாதிரி இருக்குது, நான் வந்து அவர் லைவ் கிளாஸில் உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு உனக்கு ஃபீல் ஆச்சு, தேவையான அளவுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஷார்ட்கட்ஸ் இருக்குது, இது எல்லாமே உனக்கு தோணுச்சுன்னா நீ வந்து கண்டிப்பாக என்கிட்ட சேரலாம். இல்லைன்னா அவங்கள்ட்ட அது எல்லாமே இருக்குன்னு சொன்னால் நீ அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நல்ல பேர் என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்கிட்ட இருக்குது ஷெட்யூல்டு டீச்சிங். ஓகேவா? இந்த லெசன் இத்தனை லெக்சரில் கம்ப்ளீட் பண்ணணும், எஸ் +1 and 2 போகும். ஓகேவா?
அதுக்கப்புறமேல் பார்த்தோன்னா அந்த ஷெட்யூல் டீச்சிங் போகிறதுக்கு வாரத்துக்கு வந்து 6 கிளாஸ் நடக்கும். 3 கிளாஸ் ஃபார் 11, 3 கிளாஸ் ஃபார் 12 நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் உனக்கு டெஸ்ட் வந்துடும். அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதாகட்டும், இல்லைன்னா லேட்டராக போக போக அந்த டெஸ்ட்டோட டிஸ்கஷன் ஆகும். அதில் ரீடெஸ்ட் எழுதுவீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. இது எல்லாமே நம்மள்கிட்ட உனக்கு கிடைக்கும். நான் வந்து நீட் அப்படின்னு சொன்னால் நீட் ஓரியன்டாக தான் மெயினாக டீச் பண்ணேன். ஓகேவா? நான் வந்து நீட் ஜேஇ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே பேட்சில் போட்டுட்டு அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ நம்மள்ட்ட இருக்கிறது நீட் ப்ளஸ் போர்டு மட்டும்தான். ஸோ உனக்கு நீட் இல்லைன்னா போர்டில் ஃபிசிக்ஸ் வந்து லவ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தோன்னா ஒரு 5 இயர் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பர்டீஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால பார்த்தோன்னா கொஸ்டினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும், இது வந்து எப்படி டீச் பண்ணால் புரியும், என்ன வரிசையில் போனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இது எல்லாத்தையும் நான் யோசிச்சுட்டு தான் லெக்சர் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ இது பார்த்தோன்னா இப்பயும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். ஓகேவா? ஸோ மோட்டிவேட் பண்ணிட்டு உனக்கு எப்போ மோட்டிவேஷன் இருக்குமோ அப்போ மோட்டிவேட் கொடுப்பேன். சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் தேவைப்படும், பிரேக் கொடுக்குறதாகட்டும். ஓகேவா? லெக்சரோட டியூரேஷன் இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிட்டு ஒன்று பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இந்த டாபிக் புரியலையா புரிஞ்சிச்சா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் நான் வந்து டீச் பண்ணுவேன். சரியா? ஸோ ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி ஆகட்டும். சரியா? ஸோ சப்போஸ் வந்து அன்னைக்கு லீவ் தேவைப்படும் ஒரு சில இதுக்குலாம், அப்போ தான் லீவும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ப்ராப்ளம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சார் நான் டீச் பண்ணுறது அப்படின்னா, அது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வச்சு தான் நீட்டை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணோம். நிறைய இடத்துல ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கோர்ஸில் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிசிக்ஸ் கிளாஸ் வந்து போர்டு அண்ட் நீட்டுக்காக லைவாக நடத்துவேன். பட் இப்போதைக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் ஆல்ரெடி டீச் பண்ண கோர்ஸோட கண்டினியூஷன் வரும். அதனால் பார்த்தோன்னா உனக்கு பார்ஷியல் லைவும் பார்ஷியல் வீடியோ ரெக்கார்டட். அதாவது நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டேன், இந்த வருஷத்துக்குரிய நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, அந்த வீடியோலாம் நான் ஆல்ரெடி டீச் பண்ணது ரெக்கார்டடில் கிடைக்கும். இனிமேல் நான் டீச் பண்ண போகிற 7 சாப்டர்ஸ் வந்து உனக்கு லைவில் கிடைக்கும். சரியா? ஸோ உனக்கு பார்ஷியல் லைவ் பார்ஷியல் ரெக்கார்டட் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் லான்ச் பண்ண கோர்ஸை வந்து நான் திரும்பி லான்ச் பண்ணியிருக்கேன். சரியா? இது ஸ்டார்டிங்லேருந்து நான் டீச் பண்ண மாட்டேன், அந்த கோர்ஸ் கண்டினியூ ஆகும். அவ்வளோதான். லைவ் டவுட் நீ அப்பே கேட்டுக்கலாம். ஓகேவா? நீ லைவாக வீடியோ பார்க்குறப்ப நீ வந்து டவுட் கேட்கலாம். யூடியூப் மாதிரி டைப் பண்ணி அனுப்பணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ வந்து மைக்கு அன்மியூட் பண்ணிட்டு உன்னோட டவுட்டை அப்பே கேட்டுக்கலாம். நான் அப்பே டவுட்டை கிளியர் பண்ணிட்டு தான் போவேன். இதுக்கப்புறம் பார்த்தேன்னா ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டோட மாடியூல்ஸ் நான் வந்து உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து சாஃப்ட் காப்பியை ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதோட வீடியோ சொல்யூஷன் கூடி சீக்கிரம் வந்துக்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ அதோட சாஃப்ட் காப்பி கிடைக்கும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், நீ மாடியூல்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2800 நீ வாங்குறதை விட்டுட்டு நான் சாஃப்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணேன். அதிலே கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மாஸ்டர் ஆக முடியும். டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஒரு லெக்சரில் வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அண்ட் எஸ் அதோட சொல்யூஷன் வீடியோ நான் கூடி சீக்கிரம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். எல்லா லெக்சர் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோட ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதியிருக்கேன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். இதை வச்சுட்டு உன்னோட பெஸ்ட் நோட்ஸையும் ரெடி பண்ண முடியும். ஃபோர்ட்நைட்டில் வந்து டெஸ்ட் நடக்கும். இது பார்த்தீங்கன்னா உனக்கு யூனிட் டெஸ்ட் மாதிரி இருக்கும். சாப்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் வந்து சண்டே நடந்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? நான் வந்து எந்தெந்த லெசன் முடிக்கிறேனோ அந்த முடிக்க அந்த லெசன் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் நடக்கும். நான் வந்து டீச் பண்ணுறப்ப பார்த்தோன்னா நிறைய டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A4CR இது நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி திங்ஸ் தேவைப்படுறப்ப அதுவும் இல்லை பெண்டுலம் தேவைன்னு ஒரு பெண்டுலம் வச்சு நடத்துறது இது எல்லாமே பண்ணுவேன். ஸோ நீ பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் வந்து என்ஜாய் பண்ணி படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போர்டு எக்ஸாமுக்கு வேணும்னா போர்டு எக்ஸாமுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் இதெல்லாம் உனக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். NCERT அண்ட் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீ யூடியூப்ல கூட நீ பார்த்துருக்கலாம். ஓகேவா? பட் நீ யூடியூப்ல ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கும் நீ லைவாக கிளாஸில் நீ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும். டெஸ்ட் பார்த்தோன்னா எல்லாம் மந்த்ல நடக்கும். சரியா? ஸோ ஃபோர்ட்நைட் டெஸ்ட் தனியாக, சாப்டர் வைஸ் டெஸ்ட் தனியாக, மந்த்லி டெஸ்ட் தனியாக நடக்கும். ஓகேவா? இது வந்து யூனிட் டெஸ்ட் மாதிரி நடக்கும். ஸோ 11th and 12th கிளாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இருக்கும். அதாவது 11th கிளாஸ் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. 12th கிளாஸ் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி இல்லைன்னா பிப்ரவரிக்குள்ளே எண்டப் ஆயிரும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 11th நான் வந்து இந்த சண்டே ஒர்க் எனர்ஜி பவர் லெசனை முடிச்சிருவேன். சரியா? சண்டே வந்து ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கப்புறம் என்னென்ன லெசன் இருக்கோ ரொட்டேஷனல், கிராவிடேஷன், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட், தெர்மல் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், வேவ்ஸ், ஆசோலேஷன், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ், இது எல்லாமே இப்போ நான் சொன்ன 11th சொன்ன எல்லாமே உனக்கு லைவாக கிடைக்கும். 12th பார்த்தோன்னா
உனக்கு லைவாக கிடைக்க போகிற லெசன் பார்த்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். சரியா? ஸோ நான் கிளியராக இப்பே சொல்லிடுறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். ஓகேவா? இந்த லெசன் எல்லாமே உனக்கு லைவாக கிடைக்கும் சார். அப்போ நாங்கள் விட்டு போன லெசன் என்ன சார் பண்ணுறதுன்னா, அது எல்லாமே உனக்கு ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். சரியா? ஸோ அது எல்லாமே உனக்கு ரெக்கார்டட் ஃபார்மேட்டில் கிடைக்கும். இப்போ நல்லா பாரு, இந்த 11th 12th மொத்தமாக டீச் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். பட் நல்லா பார்த்தோன்னா நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துக்கிட்டு இருந்து ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணப்போ இதோட ரேட் வந்து 7,500 இருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ரேட் வந்து 8,500 ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா எனக்கு லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் கிடைக்கும். அண்ட் எஸ், இதில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2023, அதாவது இந்த வருஷம் நான் டீச் பண்ணுறேன் பத்தியா 22-23 பேட்சில். ஸோ 2023 நீட்டுக்கான லைவ் கிளாஸ் கிடைக்கும். ப்ளஸ் சப்போஸ் நான் இன்னைக்கு லைவ் பார்க்கலன்னா நீ ரெக்கார்டடாக பார்க்கலாம். ப்ளஸ் 2022 லாஸ்ட் இயர் நான் டீச் பண்ண பேட்சோட ரெக்கார்டட் நீ பார்த்துக்க முடியும். இது எல்லாமே ஆக்சுவலாக இதெல்லாம் 20,000 இருக்க வேண்டியது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு 8,500 rupeesக்கு இது எல்லாமே கொடுத்து ஃபிசிக்ஸ். ஓகேவா? எல்லா ஃபெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தியா, அது ஃபிசிக்ஸில் இருக்க எல்லாமே இதில் நான் கொடுத்துருந்தேன் 8,500க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லைவில் சரிங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 15th அக்டோபர் அன்னைக்கு இந்த இது வரதுனால 15th அக்டோபர் பார்த்தீங்கன்னா நேஷனல் இனோவேஷன் டே, அப்துல் கலாம் சாரோட பர்த்டே. ஸோ அதனால் பார்த்தோன்னா அப்துல் கலாம் எப்பயுமே சொல்லியிருக்காரு கரெக்டாக, நம்ம ட்ரீமை வந்து நம்ம வேணும்னா சொன்னால் நம்ம வந்து அதுக்காக போராடி தான் ஆகணும். ஸோ உன் ட்ரீம்காக நீ போராடுறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் இந்த கோர்ஸை வாங்க. சரியா? நீ கோர்ஸை வாங்கிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொடுங்க இந்த மாதிரி இருக்காத. நீ வந்து ஒரு முடிவில் இருக்குன்னு சொன்னால் அதுக்காக நீ போராடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரியா? அப்போ நீ வந்து இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உன் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காகவே நான் இதோட ஃபீஸை வந்து குறைச்சிட்டு 6,000 rupees. இப்போ நான் சொன்ன எல்லாமே லைவ் ரெக்கார்டட், லாஸ்ட் இயரோட ரெக்கார்டட் எல்லாமே உனக்கு 6,000 rupeesல கிடைக்கும். நீ வந்து இந்த ஆஃபர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து இந்த கோர்ஸை வந்து 15th அக்டோபர்லேருந்து நம்ம இந்த வருஷம் தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து வேலிட். சரியா? சார் இந்த மணி எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுது அப்படின்னு நினச்சாலும் நீ நல்லா பார்த்தனா இந்த விட அதிகமான காசுல நீ தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுவ. கரெக்டாக இல்லையா? நீ வந்து இந்த காசை 1 year சேவ் பண்ணிட்டேன்னு சொன்னால் உன் ஃப்யூச்சர் ஃபுல்லாகவே நீ சேவ் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த காசை வந்து நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, அதாவது இந்த வருஷம் ஃபுல் நீ ஹார்ட் ஒர்க் நெக்ஸ்ட் இயர் உன்னோட ட்ரீமே நீ அச்சீவ் பண்ண மாதிரி ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மொத்தம் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 6,000 rupees ஃபீஸு. சரி, எனக்கு 11th மட்டும்தான் சார் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி 5,000 rupeesக்கு கொடுத்த கோர்ஸ் வந்து 3,500 rupeesக்கு லைவ் கோர்ஸ் மட்டும்தான். ஓகேவா? இப்போ நான் சொன்னது லைவ் கோர்ஸு, ரெக்கார்டட் வீடியோக்கு எதுவுமே கிடையாது. லைவ் கோர்ஸ் 11th லைவ் வேணும்னா 3,500 rupees நீ பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப் எய்மர்ஸில். இல்லை சார் எனக்கு 12th மட்டும் வேணும்னா 12th 3,500 rupees கொடுத்துட்டு நீ லைவ் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பில். இல்லை எனக்கு ஃபுல்லாக ட்ராப்பர் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ 6,000 rupees பே பண்ணிவிட்டு மொத்தம் ட்ராப்பர் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னோவேஷன் டேலேருந்து தீபாவளிக்குள்ளே மட்டும்தான் வேலிடாக இருக்கும். ஸோ ஆப் வந்து எய்மர்ஸு லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். போயிட்டு ஆப்பை வந்து ஆப்பில் போயிட்டு இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமேலே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ரெசிப்ட் வந்துடும். அந்த ரெசிப்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம டெலகிராமில், ஓகேவா, டெலகிராமில் பார்த்தீங்கன்னா என் சேனலில் போனீங்கன்னு வச்சுக்கோ, கான்செப்ட் A2K, அதில் வந்து நான் ஒரு டெலகிராமோட சேட்டோட லிங்கை கொடுத்துருப்பேன். ஓகேவா? NEET
/76 இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும். ஓகேவா, 7630 அந்த மாதிரி ஏதோ இருக்கும். நான் அது வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அங்கே போயிட்டு சரியா. ஸோ நீ வந்து அந்த குரூப்புக்குள்ளே வந்தாலே உனக்கு அது கிடைச்சிடும். குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கே போனால் அந்த மெசேஜில் ஒரு ப்ளூ கலரில் ஹைலைட்டடாக இருக்கும். இந்த ப்ளூ கலரில் கிளிக் பண்ணோன்னே அந்த சேட்டுக்கு நீ வந்து ஃபார்வர்ட் ஆகிடுவேன். அங்கே போயிட்டு நீ பேமெண்ட் பண்ணியிருப்ப பார்த்தியா, பேமெண்ட் பண்ணியிருக்க பார்த்தியா, அதோட ரெசிப்டை சென்ட் பண்ணு. ஓகேவா, அதோட ரெசிப்டை சென்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு உன்னோட டீட்டெயிலான நேம், உன் நேம் என்ன, டெலகிராமில் உன் நேம் என்ன, ஆப்பில் நம்ம எய்மர்ஸ் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தியா அதில் உன்னோட நேம் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன நம்பர் வச்சு நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அந்த ஃபோன் நம்பரு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் ஃபோன் நம்பர். சரிங்களா, இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். சரியா, இது போக பார்த்தோன்னா உனக்கு டெய்லி நீ என்ன ஒர்க் பண்ண போகிற அதை கொண்டு நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். நீ ஈவினிங் அந்த ஒர்க்கை முடிச்சிருக்கியா இல்லையா அதுவும் நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கிளாஸோட ஃபீட்பேக், அதாவது நீ ஒரு லெக்சர் முடிஞ்சதுன்னு ஃபீட்பேக் கொடுக்கணும். சரியா, அப்போ உன்னோட ஃபீட்பேக்கை வச்சு நான் வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். ஸோ நீ வந்து ஃப்ரீயாக உன்னோட ஃபீட்பேக்கும் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இந்த ஹோம்ஒர்க் ஆகட்டும் இல்லை அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், சரி ஹோம்ஒர்க் வந்து சப்மிட் பண்ணணும். சரியா, ஸோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தயவு செய்து நீ ஆல்ரெடி வேஸ்ட் பண்ண நாட்கள் மாதிரி இனிமேலும் டைமை வேஸ்ட் பண்ணாத. இல்லை அப்படின்னா நீ ஃப்யூச்சரில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் மட்டும்தான். ஸோ இப்போ வரைக்கும் வேஸ்ட் பண்ண போல இனிமேல் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தீபாவளியிலிருந்தாவது நம்ம ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தயவுசெய்து வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீட்டை வந்து கிராக் பண்ண முடியும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. லேட்டாக லைவ் லெக்சரோட எண்ணிக்கை கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் சிலபஸை முடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நீ லேட் பண்ணுறதுக்காக நீட் எக்ஸாமும் வெயிட் பண்ணாது, நான் டீச் பண்ணுறதும் வெயிட் பண்ண மாட்டோம். சரியா, ஸோ அதனால் தயவுசெய்து நீ படிச்சுக்கிட்டே இரு. இந்த கோர்ஸ் வந்து அக்டோபர் 15 தீபாவளி வரைக்கும் மட்டும்தான் வேலிட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ரிலேட்டிவ்ஸ் வந்து எழுத போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி இன்னோவேஷன் டே.